வெல்கம் டு பால் கேட்ச். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீயா நானால ரீசெண்டாக நடந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா சினிமா ரிவ்யூவர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த ரிவ்யூவெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரியான டேர்ம்ஸோட சில பேர் உட்காந்துருந்தாங்க. இந்த ரெண்டு பக்கத்துலேயும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு என் பார்வைக்கு. அதில் நிறைய விஷயங்கள் ட்ரெண்டாகவும் இருந்துச்சு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மகேந்திரன் அவர் பேசின விஷயங்களெல்லாம் அடித்தாங்க இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் எதுக்காக அதை பேச ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபிள்னு ஒரு சீரீஸ் நடிச்சிருந்தார். அருண் ராஜா காமராஜ் அவரோட இயக்கத்தில் ஜெய் அவர்கள் ஹீரோவை நடித்ததில் இவர் ரோல் பண்ணியிருப்பார். இவரோட ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் ரவுடிசத்தை பெருசாக நினச்சி அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு பையன். ஸோ அந்த பையன் ஆப்வியஸாக எப்படி சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவுக்குள்ளே நான் தாண்டா தௌலத்து அப்படின்ற மாதிரி பேசிட்டு, கெட்ட வார்த்தையெல்லாம் ஃப்ளோவில் பேசிட்டு அப்படி தான் சுற்றுவான். ஸோ அந்த கேரக்டரை அவர் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கும்போது அந்த கேரக்டர் டெஃபினேஷனுக்கு என்ன தேவையோ அவர் அதை தான் பண்ணியிருந்தார். இதை நிறைய பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாருன்னு. அவர் சொன்னதும் கரெக்டு தான் அந்த இடத்துல. ஏன்னா கோவத்தில் யாராக இருந்தாலும் கெட்ட வார்த்தை வரும். அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களுக்கு வேணால் கெட்ட வார்த்தை வராமல் இருக்கலாம். ஏன்னா தெரில அவர் பேசுவாரா பேச மாட்டாரன்றதெல்லாம் அப் டு ஹிம் தான். அது நமக்கு தேவையும் கிடையாது. அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக மகேந்திரன் கெட்ட வார்த்தை பேசியிருப்பார். அதே சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் இருப்பார். ஜெய் ஒரு அட்வொகேட்டாக இருப்பார். அதுவும் கஷ்டப்பட்டு படித்து இந்த நிலைமையை நம்ம மாற்றணும், நம்மளை சுற்றி இருக்க சூழலையே நம்ம மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அந்த ஆள் எந்த இடத்துலையும் கெட்ட வார்த்தை பேச மாட்டார் அவ்வளோவா. ஏதோ ஒரு இடத்துல வேணால் வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எனக்கு பிரிட்டி ஷுவராக தெரில. பட் ஆனால் அந்த சீரீஸ் முழுக்கவே அந்த கேரக்டர் ரொம்ப வெல் டிஃபைன்டாக இருக்கும். நம்ம இந்த பேரையே மாற்றி ஆகணும், இந்த ஏரியாவோட மொத்த உருவத்தையுமே மாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார். இப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது மகேந்திரன் அவர்கள் அப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாருன்னா, அந்த இடத்துல ஜெய்யும் மகேந்திரனும் நமக்கு ரொம்ப வித்தியாசமாலாம் தெரிய மாட்டாங்க, ஈக்குவலாக தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவரோட கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அவர் பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் அவர் அடிக்கிறதெல்லாம் நியாயமே இல்லை. ஒருவேளை அவர் அந்த சீரீஸில் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தாலோ, இல்லை அவர் நடிக்கவே தெரில அப்படின்னாலோ நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு, ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. பட் அந்த லேபிள்ன்ற சீரீஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸில் அதுவும் ஒன்று. ஏன்னா ஒரு ஏரியாவை வச்சு தான் ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றது நான் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது அந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் அது கனெக்ட் ஆகும். ஜி ஓவராக நடிச்சிருக்கான், கெட்ட கெட்ட வார்த்தையாக பேச நான் லிட்டரல் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த இடத்துல மகேந்திரன் அவர்கள் பேசினது கரெக்டு தான் எனக்குமே தோணுச்சு. அவரை அடிச்சிருக்கவே தேவையில்ல அந்த ஒரு விஷயத்துக்காக. அப்புறம் ரெண்டாவதாக எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை பார்த்துட்டு வரோம், நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம தியேட்டர்ஸ் போகிறோம், படம் பார்க்குறோம். ஓகே, அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ற டேர்மை சொல்கிறதுக்கு நம்ம யார்? நானுமே நிறைய படங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அது ஒரு ரிவ்யூவாகவும் எடுத்துக்கலாம். ரிவ்யூவரோ இன்ஃப்ளூயன்சரோ இல்லை நீங்கள் சினிமா கிரிட்டிக்காகவே இருந்தாலும் கூட, கிரிட்டிக்காக இருந்தால் தப்பு சரி சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவுமே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. பர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸில் இப்போ ஒரு படத்தோட கதை, திரைக்கதை எனக்கு கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அது 10 பேருக்கு நல்லா இல்லைனாலும் எனக்கு அது நல்லா இருக்குன்ற படம் தான். அதுவே இப்போ ஒரு படத்தோட ஸ்க்ரீன் பிளேவோ இல்லை கதையோ ஏதோ ஒன்று என்கிட்ட கனெக்ட் ஆகலை அப்படின்னா, 1000 பேருக்கு அது நல்ல படமாகவே இருந்தாலும் எனக்கு அது நல்லா இல்லாத படம் தான். ஸோ இதை நான் எப்படி ஓப்பன் மைண்டடாக போய் சொல்ல முடியும்? இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, என் கூட கனெக்ட் ஆயிருச்சு, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ நீங்கள் அதை பார்க்கலாம், பார்க்காமலும் போகலாம், அது உங்கள் விருப்பமாக மாறிடும். ஸோ அது பிரச்சனையாகவே இருக்காது. அப்பயுமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர, படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது நான். இதே மாதிரி எனக்கு கனெக்ட் ஆகாத படத்தை நான் சொல்லவே மாட்டேன். அது நான் என்னோட எத்திக்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ எனக்கு நல்லா இல்லைன்னு தோன்ற படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். நான் 10 மார்க் கொடுக்குறேன்னா அந்த படத்துக்கு நீங்கள் 100 மார்க்கே கொடுக்கலாம். ஸோ பர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ்ன்றனால எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, அதாவது நல்லா இல்லை மீன்ஸ் எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் லாஜிக்கு. ஏன்னா இப்போ இன்கேஸ் நான் நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க போய் பார்த்து அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன தோணுன்னா, தேவையில்லாமல் இந்த நல்ல படத்தை அடிச்சிட்டானே அப்படின்னு தான் தோணும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம், ரெட்ரோ படத்தை நிறைய பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க தேட்டர்ஸில் வந்தப்போ. இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆகுதுன்றப்ப பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த படம் அந்த டயத்தில் அதை அடித்தது தான். நல்லா இல்லை அப்படின்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நிறைய பேரோட மைண்டில் எதுக்கு நான் காசு செலவு பண்ணி போய் அந்த படம் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்தது. அதனாலே போக மாட்டுறாங்க. ஜி இது சினிமான்றது க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பிஸ்னஸ் தான். இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் நல்லா இல்லைன்னு மொட்டைக்கட்டையாக சொல்கிறோம்னா, அதில் நிறைய பேரோட உழைப்பு வீணாயிடும். அதில் ஆக்ட் பண்ணவங்கலேருந்து லைட்மேன்லேருந்து எல்லாருக்குமே
அடுத்த வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கனெக்ட் ஆச்சு, கனெக்ட் ஆகலை, எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பேட் ரிவ்யூன்ற கான்செப்ட் கிடையவே கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாருன்னே தெரியாதவங்களாம் கால் பண்ணி ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்க. எனக்குமே அது நடந்திருக்கு. நான் ஆனால் ப்ரொமோட் பண்ணேன்னா ப்ரொமோஷன் பண்ணலை அந்த டயத்தில். எனக்கு பண்ணணும்னு ஐடியா அப்போ இல்லை. ஸோ நான் பண்ணல. இப்போ பண்ணணும்னு ஐடியா இருந்துருந்துச்சுன்னா நான் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். எண்ட் ஆஃப் தி டே மணி தான் மேட்டர்ஸ். ஸோ இவங்க மாதிரி நான் எப்படி காசு கொடுத்ததுக்காக நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், காசு கொடுத்ததுக்காக நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. சும்மா ஸ்டேஜில் பேசணுன்றதுக்காக கூட பேசியிருக்கலாம், இல்லை உண்மையிலே கூட அவங்க அப்படி இருக்கலாம். நான் யாரோட வெறுப்பையும் சம்பாதிக்க விரும்பலை. பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது இப்போ ஒரு சீரியஸ் பிஸ்னஸாக தான் இருக்குது. அது ஆர்ட் ஃபார்மில் எடுத்தால் யாரும் போய் பார்க்கலாம் தயாராக இருக்க மாட்டோம். ஸோ ஆர்ட் ஃபார்மில் வர படங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டுறாங்க. அதனால தான் எல்லோரும் பிஸ்னஸாகவே அதை பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அந்த வீடியோ திரும்ப திரும்ப வரவும் எனக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ என்னையே திட்டிகிட்டு இருப்பாங்க, இவர் பெரிய விளக்கண்ண இவர் போய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகே, டாட்டா.